பிரதீப் ரங்கநாதனோட ஃபேனா நிச்சயமா நீங்க ஆயிடுவீங்க டிராகன் திரைப்படம் பார்த்ததுக்கு அப்புறமா. ஏன்னா இந்த படத்துல ஒரு ஹீரோவா எப்போ அவர் நிக்கிறாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, தன்னோட ஃபெயிலியர்ஸ் எல்லாத்தையும் ஒத்துக்கிட்டு ஒரு ஃபிளாடான ஒரு கேரக்டர் பண்றதுக்கு, அதாவது எப்பவுமே ஒரு ஹீரோ ஜெயிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில வந்து அவர் ஃபர்ஸ்ட்ல வந்துருவாரு, இப்படி ஆயிடுவாரு, அப்படி ஆயிடுவாரு அப்படின்னு நிறைய படங்கள் இருக்கு. ஓகே, தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் அ ஸ்டோரி. பட் ஸ்டில் திஸ் கைண்ட் ஆஃப் ஃபிலிம்ஸ் ஹேஸ் டு பி அப்ரிஷியேட்டட், ஹேஸ் டு பி செலிப்ரேட்டட். இன்ஃபேக்ட் இந்த மாதிரி படங்களுக்கு சக்சஸ் நிறைய வரணும் அப்படின்னு நான் பர்சனலா ஃபீல் பண்ணேன். ஸோ டேக் அவேஸ் ஃப்ரம் டிராகன், இதுல வந்து நான் கேமரா அப்படி இருந்தது, எடிட்டிங் இப்படி இருந்தது, இப்படி அப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் அதுக்குள்ள எல்லாம் போக போறது இல்லை. நான் எனக்கு என்னெல்லாம் ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படிங்கிறத சொல்ல போறேன். இந்த படத்துல வந்து குட்டி குட்டி போர்ஷன்ஸ் ரொம்ப ரொம்ப அழகா இருந்தது. ஹோல் படமே டெஃபினெட்லி கேரக்டர்ஸா பார்க்கும்போது யாருக்குமே கொஞ்சம் கூட குறைவில்லாம எப்படி ஒரு ரைட்டிங் பண்ண முடியும் அப்படிங்கிறதுல அசத்திட்டாரு அஸ்வத் மாரிமுத்து அவர்கள். ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா பிரதீப் ரங்கநாதன் வந்து நல்லா படிச்சு ஒரு 96% வாங்கக்கூடிய ஒரு கேரக்டர். இன்ஜினியரிங் காலேஜ்க்கு போனோம்னா கெத்து தான் அப்படின்ற ஒரு ஃபீல், அதாவது பொறுக்கி பசங்களை தான் பொண்ணுங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு ஒரு பொண்ணு சொன்னதுனால நிஜமாவே கடைஞ்செடுத்த தரமான அக்மார்க் பொறுக்கியாக நான் மாறுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கெத்தா காலேஜ்ல ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு ப்ரொஃபசர்ஸ் எல்லாம் மதிக்காம ஒரு 48 அரியர் வச்சிருக்கக்கூடிய பையனுக்கு ஒரு அழகான பொண்ணு லவ் பண்ணுது அப்படின்னா, அந்த காலேஜை கடந்து வரும்போது வெறும் காதல் மட்டும் போதாது வாழ்க்கைக்கு, அட்லீஸ்ட் அதுக்கப்புறமாவது உருப்படணும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த ஒரு பெண் எதிர்பார்ப்பா அப்படிங்கறத ரொம்ப அழகா சொல்லியிருந்தாங்க.